அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த அத்தியாயத்திலே, கடந்த பதிவிலே ஜீவன் என்றழைக்கப்பட்ட சிவன், அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவே ஒரு மத்தியத்தை தாண்டி குருவாக, மனமாக, புத்தியாக, சித்தமாக சலிக்கிறது. அறிவு என்பதும் ஜீவசக்தியாகிய வாயுவுக்கே என்பதான விளக்கங்களை பார்த்தோம். சகலத்துவம், நிஷ்கலத்துவம் ஆகியவற்றை பற்றியும் பார்த்தோம். சகலமும் ஜீவனிலிருந்து உற்பத்தியாகி வருகின்றன என்பதை பார்த்தோம். ஜீவசக்தியாகிய வாயுவே அறிவாகவும், மனமாகவும், குருவாகவும் இருக்கிறது என்கிற கருத்துக்களை ஞானபிதா சொல்லி கேட்டோம். மேலும் பல நுணுக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்திலே பார்க்க இருக்கிறோம். சித்த வேதம் 2வது பதிப்பிலே அத்தியாயம் 2 முதல் பகுதியாக இன்றைய பகுதி வருகிறது. சிஷ்யன் கேள்வி கேட்கிறார், குருவே, உலகம் முழுவதும் அவனவனது மனசாகும் என்றும் மனமே குரு என்றும் சொன்னீர்கள். அப்படியானால் உலகம்தான் குருவாகிறது அல்லவா? ஆம், ஆனால் நீர் கிரகித்த பிரகாரம் அல்ல. பின் எப்படி என்றால், முன் அத்தியாயத்தில் விவரித்த மாயையிலிருந்து 2 அவஸ்தைகள் உற்பவிக்கின்றன. முதலாவது காரணமும் 2வது காரியமும் ஆகும். இவ்விதம் 2 அவஸ்தைகள் கூடும்போது மாத்திரமே உலகம் உண்டு. அதில் காரணம் ஏதென்றும் காரியம் ஏதென்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் காண்பது, கேட்பது, அறிவது என்று இவ்வவஸ்தைகள் காரியம் என்றா காரணம் என்றோ உமக்கு தோன்றுகிறது. காரியம் என்று அப்போது நாம் காண்கின்ற, கேட்கின்ற, அறிகின்ற யாவும் காரியம் என்று ஆகிறது. ஆனதினால் இவைகளை காண்பதற்கும், கேட்பதற்கும், அறிவதற்கும் ஏதுவாக இருக்கின்ற ஒன்று எதுவோ அதுவே காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன என்று உமக்கு தோன்றுகிறது? அது மனம். அப்போது மனம் காரணமும் மற்றெல்லாம் காரியமும் ஆகும். அது எப்படி என்றால், உமக்கு இப்பொழுது 10 ரூபாய் தேவை உண்டு, தற்சமயம் இல்லை. உமது சிநேகிதராகிய ஒருவரிடம் இருப்பதாக தெரிந்து அவரிடமிருந்து உமக்கு தேவையான பணம் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை கேட்க வேண்டும். கேட்ட போது கிடைத்தது. அவரிடமிருந்து நமக்கு கிடைத்ததை காரியமோ காரணமோ எது என்று கருதுவது? காரியம் என. அதற்கு காரணம் என்ன? அது கிடைப்பதற்கு உண்டான கேள்வி. அப்பொழுது யாதொன்று நமக்கு லபிக்கின்றதோ அது காரியமும், லபிக்க வேண்டியுள்ள எத்தனம் எதுவோ அது காரணமும் ஆகும். அப்பொழுது அந்த எத்தனம் ஏதாயிருந்தது? கேட்பது. அந்த கேள்வி எவ்விடமிருந்து உண்டாயிற்று? மனசிலிருந்து. அப்பொழுது காரணம் எது? மனம். அப்பொழுது காரணம் என்பது அவனவனுடைய மனமும், காரியம் என்பது உலகமும் ஆகிறது என்று ஏற்படுகிறது. அது எந்த பிரகாரம் என்றால், பிரம்மா என்று ஒன்றை நீ கருதி இருக்கிறீர் அல்லவா? அந்த பிரம்மா உமக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அதை நீ செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமோ? கிடைக்காது. எறும்பு உபதேசத்தை கொடுத்து அதை நீ செய்தால் பலன் கிடைக்காது. எறும்பு ஒரு உபதேசம் கொடுத்தது, அதையும் நீ செய்வதில்லையானால் பலன் கிடைக்காது. பிரம்மா கொடுத்த உபதேசத்தை செய்தாலோ அதன் பலன் கிடைக்கும். எறும்பு கொடுத்த உபதேசத்தை செய்தாலோ அதன் பலனும் கிடைக்கும். அப்பொழுது பிரம்மாவையும் எறும்பையும் வித்தியாசமாய் கருதுவதற்கு இடம் உண்டோ? இல்லை. அது என்ன என்றால், பிரம்மா கொடுத்த உபதேசம் என்று கருதி செய்யாமல் இருந்தால் அதன் பலன் கிடைக்கிறதில்லை. எறும்பு கொடுத்த உபதேசம் என்று கருதி செய்ததில் பலன் கிடைக்கிறது, கிடைக்காமலும் இல்லை. ஆகையால் தான் பிரம்மாவும் எறும்பும் வித்தியாசம் இல்லை என்று சொல்ல காரணம். அப்பொழுது நமக்கு பலன் கிடைத்தது எவ்விடமிருந்து? நம்முடைய தொழிலில் இருந்து. அத்தொழில் எவ்விடமிருந்து உண்டாயிற்று? மனசிலிருந்து. இங்கே ஞானபிதா நமக்கு சொல்லக்கூடிய கருத்து மிகவும் ஆழ்ந்த தத்துவத்தை பொதித்திருக்கிறது. சித்தவித்தை முதலாகிய உபதேசங்களை காட்டிக் கொடுப்பவர்களை காரிய குரு என்றும், மனதை காரணகுரு என்றும் ஞானபிதா குறிப்பிடுகிறார்கள். மனம் என்கிற ஒன்று ஒரு விடயத்தை விரும்பாமல் போய்விட்டால் அந்த விடயத்திற்குள்ளே ஈடுபட முடியாது. வெளியிலே இருந்து உபதேசத்தை காட்டிக் கொடுத்தவர் காரிய குருவாகவும், மனமே இதற்கெல்லாம் காரணமாகவும் இருந்த காரணத்தால் மனம் காரண குருவாகவும் இருக்கிறது என்று ஞானபிதா சொல்லுகிறார். உபதேசத்தை கொடுத்தவர் யார் என்பது பெரிதல்ல.
சாமானியரோ உயர்ந்த நிலையிலே இருந்தவரோ எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உபதேசத்தை கொடுப்பவர் கொடுத்த உபதேசத்தை பெற்றவர் சரியாக செய்யாமல் போய்விட்டால் அதன் பாதக விளைவுகளை அனுபவிப்பது பெற்றவர்தான். இன்றைய நாளிலே சித்தவித்தை உபதேசத்தை எல்லோரும் காட்டிக் கொடுக்கிறார்கள். அப்படி காட்டிக் கொடுப்பவர்கள் தக்கவர்களுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டதா என்பதை சிந்திப்பதில்லை. இது காரணமாக உபதேசத்தை பெற்றவர் அதை முறையாக செய்யாமல் போய்விட்ட காரணத்தால் அந்த உபதேசத்திற்கான பயன் அவருக்கு கிடைக்காமல் போகிறது. அது மாத்திரமல்லாது தான் உபதேசத்தை சரியாக கடைபிடிக்காமல் போய்விட்டதை ஒப்புக்கொள்ளாத அவர் அந்த உபதேசத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று போகிற போக்கிலே சொல்லிச் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இங்கே குற்றம் யாருடையது என்றால் உபதேசத்தை கொடுத்தவர் மீது அல்ல, உபதேசத்தை பெற்றவர் மீது. பெற்றவர் அதை சரியாக கடைபிடிக்காமல் போய்விட்டால் அதன் பயன் யாதொன்றும் இல்லாதாகிறது. மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி மகானிடத்தில் உபதேசத்தை பெற்று பயிற்சியை செய்யாமல் போய்விட்டால் அதன் பயன் கிடைக்காது. மிகவும் சாதாரணமான மனிதர் என்பதாக தோன்றிய ஒருவரிடத்திலிருந்து உபதேசத்தை பெற்று அதை சிரத்தையோடு செய்தால் அதன் பலன் நிச்சயம் கிடைக்கத்தான் செய்கிறது. இங்கே உபதேசம் கொடுத்தவர் யார் என்பது முக்கியமல்ல, உபதேசத்தை பெற்றவர் அது சரியாக கடைபிடித்தாரா என்பதிலே தான் விஷயம் இருக்கிறது. இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் சித்தவித்தை உபதேசம் கொடுப்பவர்களும் சரி பெற்றவர்களும் சரி மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பது விளங்கிவிடும். அந்த பிரகாரம் உள்ள மனம் இல்லையே ஆனால் தொழிலோ பிரம்மாவோ எறும்போ உலகமோ ஏதேனும் உண்டாகுமா? இல்லை. அதனாலேதான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம் என்றும் குரு சிஷ்யன் என்கிற அவஸ்தை இல்லை என்றும் சொல்ல காரணம். அவனவனுக்கு அவனவன் மனமே குருவாகும். அந்த மனமாகின்ற குருவின் ஸ்தானம் எவ்விடம் என்று சொல்லுவேன். அது என்னுடைய இருதயம். இருதயம் என்று சொல்லுகிற ஸ்தானம் ஏதென்று தொட்டு காண்பியுங்கள். இதோ எனது இந்த 2 மார்புக்கிடையிலே கொஞ்சம் குறியாய் காணும்படியான இந்த ஸ்தலம் என்று தொட்டு காட்டுகிறார் சிஷ்யர். அது ஒரு காலம் இருதயம் அல்ல. அதை ஒருபோதும் இருதயம் என்று சொல்லுவதற்கு இடமில்லை. இருதயம் என்று சொல்லுவது மனசினது ஸ்தானம் அல்லவா? ஆம். ஆனால் அந்த மனசினுடைய ஸ்தானம் ஏதென்றால், நீர் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசிக்கும் போது உம்முடைய ஆலோசனையும் கண் வழிகளும் எந்த பாகமாக போகின்றன? மேற்பாகமாய். ஆலோசனை எவ்விடத்தில்? மனசில். மனசினது ஸ்தானம் கீழே நெஞ்சின் மத்தியத்தில் இருக்கும் என்றால் ஆலோசனை மேற்பாகம் போக காரணம் என்ன? கீழ்பாகத்தில் அல்லவா பார்க்க வேண்டியது? ஆம், கீழேதான் பார்க்க வேண்டியது. ஆலோசிக்கும் சமயம் அவ்விதம் செய்வதுண்டோ? செய்கிறதில்லை. இதோ இந்த வீட்டினுடைய உட்புறத்தில் வடபுறம் ஒரு சாமானத்தை நீர் வைத்துவிட்டு தேவையான போது அந்த வீட்டின் தென்புறம் இருக்கும் அறைக்குள்ளே போய் பார்த்தால் கிடைக்குமோ? கிடைக்காது. ஏன்? வைத்த இடத்தில் பார்க்காததால். வைத்த ஸ்தலத்தை விட்டு மற்றொரு ஸ்தலத்தில் பார்த்தால் கிடைக்குமோ? கிடைக்காது. இதே பிரகாரம் நாம் ஆலோசிக்க வேண்டிய காரியங்களை பத்திரப்படுத்தும் இடம் எங்கே? மனசில். ஆலோசனை சமயத்தில் நாம் எங்கே பார்க்க வேண்டியது? மனசில். ஆலோசிப்பது எது? புத்தி. ஆனால் ஆலோசிக்கின்ற சமயம் ஆலோசிப்பதும் பார்ப்பதும் எந்த இடத்தில்? மேற்பாகத்தில். ஆனால் மனசனுடைய ஸ்தானம் எவ்விடம்? மேற்பாகம். இங்கே ஞானவிதா தெளிவாக நமக்கு ஒரு கருத்தை புரியப்படுத்துகிறார். ஹிருதயஸ்தானம் என்று சொல்லுவது மனத்தை குறிக்கிறது. நாம் இந்திய உலக வாழ்க்கையிலே இருதயம் என்கிற ஒரு உறுப்பை அறிந்திருக்கிறோம். அது குருதியை உடலுக்குள்ளே பாய்ச்சுவதற்கும் நுரையீரலுக்குள்ளே பாய்ச்சுவதற்குமான ஒரு உறுப்பு. அது இதயம். இங்கே சொல்லுவது ஹிருதயம். ஹிருதயம் என்பது மனதின் ஆழ்ந்த நிலை. அந்த ஆழ்ந்த நிலை என்பது ஜீவனோடு இணைந்திருக்கிறது. அது ஆழ்மனம் என்கிற பெயரை பெற்றிருக்கிறது. சாதாரணமாக நாம் ஒரு விடயத்தை சிந்திக்கும் போது நம்முடைய கண்கள் மூடிக்கொள்கின்றன, விழிகள் மேலே சென்று செருகிக் கொள்கின்றன. அப்போதுதான் நாம் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். சற்று பொருங்கள், நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கண்கள் மேல் நோக்கி செல்லுகின்றன. எனவே எங்கே வைத்தோமோ அங்கேதான் பார்க்க வேண்டும். வைத்த இடத்தை விட்டு வேறு இடத்தை பார்ப்பதில்லை. மனம் என்பது ஜீவனுக்கு அணுக்கமாக இருக்கிறது. அங்கேதான் நாம் பார்த்த, கேட்ட, நுகர்ந்த, சுவைத்த, தொட்டறிந்த சகல விதமான விடயங்களுக்கான தொகுப்பு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிந்திக்கும் போது அந்த இடத்திலே சென்றுதான் தேட வேண்டி இருக்கிறது. வைத்த இடத்தை விட்டு வேறு எங்கே தேடுவது? வைத்த இடம் என்னவோ மனம். மனதிலேதான் தேட வேண்டும். எனவே மனதிற்குள்ளேதான் நாம் தேடக்கூடிய பொருள் இருக்கிறது. அந்த மனம்தான் ஹிருதயஸ்தானம் என்று ஞானவிதா கூறுகிறார்கள். நல்லது சகோதர சகோதரிகளே,
அடுத்த பதிவிலே மேலும் பல அதி உன்னதமான கருத்துக்களை பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.